தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மார்ச் 28ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 10ஆம் தேதி நடத்தி முடிச்சாங்க. இந்த தேர்வை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 லட்சம் மாணவர்களை இந்த தேர்வை எழுதுனாங்க. இந்த தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த தேர்வோட முடிவுகள் எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் ஏப்ரல் இறுதி வாரத்திலேயோ அல்லது மே முதல் வாரத்திலேயோ தான் வெளியாகும். ஆனா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மே 19ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறையை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் முன்கூட்டியே வெளியானது போல 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் முன்கூட்டியே வெளியாகுமா என்ற பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதனால் தேர்வு முடிவுகள் முன்கூட்டியே வெளியாகுமா என்ற கேள்வி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இது குறித்த அரசு தேர்வுகள் இயக்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திட்டமிட்டபடி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மே 19ஆம் தேதி தான் வெளியாகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னதான் விடைத்தாள் திருத்தும் பணிகள் சீக்கிரமா முடிஞ்சாலுமே அவங்களுக்குன்னு ஒரு முறைகேடு இருக்கு, அதை தான் பின்பற்றிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால் தேர்வு முடிவுகள் முன்கூட்டியே வெளியாகும் வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. மேலும் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதும் மதிப்பெண்களை இணையத்தில் பதிவேற்றும் பணிகள் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. தேர்வு முன்கூட்டியே வெளியாவது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகாத நிலையில் மே 19ஆம் தேதிக்காக காத்திருப்பதே நல்லது. தேர்வு முடிவுகள் வெளியானதும் மாணவர்கள் www.tnresult.nic.in மற்றும் www.dge.tn.gov.in ஆகிய அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளலாம். எனவே மாணவர்களும் பெற்றோர்களும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அரசு தேர்வுகள் இயக்கம் சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம், தேவையில்லாத சோசியல் மீடியாவில் வர வதந்திகள்லாம் நம்ப வேணாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க.